நடக்குது. அந்த கல்லறைக்கு மேல கிரேவ் ஸ்டோன்ங்கிற எழுத்து தானா உருவாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கல்லறை சுத்திலும் சங்கிலி போல ஒரு உருவம் மர்மமான முறையில உருவாகுது. இந்த விசித்திரமான சம்பவம் அந்த ஊர் முழுக்கவும் ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. இந்த மாதிரி பரபரப்பா பேசப்பட்டு இருந்த சமயத்துலதான் அந்த ஊரை சேர்ந்த 5 பசங்க அந்த கல்லறையை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப அந்த 5 பேர்ல ஒரு பையன் இந்த ஊர்ல சொல்றதெல்லாம் போய் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, இப்ப நான் நிரூபிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்லறைக்கு பக்கத்துல போய் ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த கல்லறை மேல போடுறான். அப்படி போட்டதும் அந்த கல்லறையோட சின்ன பகுதி ஒண்ணு உடைஞ்சு போயிருது. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான்னா, பாத்தீங்களா, இது எல்லாமே பொய் தான், இங்க எதுவுமே கிடையாது, இந்த ஊர்ல சொல்றதெல்லாம் சுத்த பொய், யாரும் நம்பாதீங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கல்லறை பகுதியில இருந்து ஏதோ ஒரு அமானுஷ்யமான சத்தம் வருது. இதை கேட்டு பயந்து போன 5 பேரும் அவங்க வந்த சைக்கிள்களை எடுத்துட்டு அவங்க ஊர் பக்கமா வேகமா ஓட்டிட்டு போறாங்க. யாருமே திரும்பி பார்க்காம ரொம்ப வேகமா சைக்கிள்களை ஓட்டிட்டு அவங்க ஊருக்குள்ள போயிடுறாங்க. அங்க போனவங்க தான் கவனிக்கிறாங்க, அவங்க போன 5 பேர்ல ஒரு பையனை மட்டும் காணோம். அது யாருன்னா அந்த கல்லறையில கல்ல தூக்கி போட்ட அந்த பையன் தான். மீதம் இருந்த 4 பேரும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு திரும்பவும் அந்த இடத்துக்கு போய் அவனை தேடி பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. அதனால இந்த விஷயத்த அந்த ஊருக்குள்ள வந்து சொல்றாங்க.